மச்சான் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டியடா. நீ எது கேட்டாலும் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேனேடா. ஆனா பாவி, ஒரு நாள் ரொம்ப அர்ஜென்டா இருக்கேன்னு பைக்கு கேட்டேன். துணியை போட்டு மூடி வச்சுட்டு அது பழைய இரும்பு தகரோடு என் முன்னாடியே போய் சொன்னியாடா. ஏப்பா உன்னையும் என் பிள்ளையையும் நான் என்னைக்காவது வேற வேற நினைச்சிருக்கேனப்பா. உனக்கு என் சொத்துல பாதி எழுதி வைக்கலான்னு நினைச்சேனேப்பா, அதுக்குள்ள போயிட்டு. யோ வேணாயா, உலகம் தாங்காதியா. 2 நாளைக்கு முன்னாடி வெறும் 2000 ரூபாய் கேட்டேன். ஒத்த பைசா இல்லைன்னு கழுத்தை பிடிச்சி என்னை வெளியே தள்ளி விட்டியா. மாப்பிள்ள என் பொண்ணை கட்டி வச்சிருப்பேனே மாப்பிள்ள, இப்படி போயிட்டிய. எப்படி வாய் கூசாம போய் சொல்றா பாரியா. நான் உயிரோட இருக்கப்போ எத்தனை தடவை வீட்டு வாசல்ல போய் நின்று இருப்பேன். இதோ வந்துட்டாடா வெட்டி போயேன்னு வாய் கூசாம சொல்லிட்டு உருட்டுறா பாரியா. உலகமாக உருட்டா. இவனை மாதிரி ஒரு திறமைசாரி ஒரு நல்லவே இந்த ஊர்ல கிடையாது. எப்படி வாழ வேண்டிய பையன் இப்படி அல்பாசில போயிட்டானே. டேய் சும்மா இருங்கடா. இவன் உருப்படாத கேஸ், வேலைக்கு போகாம வீடியோ எடுத்து சுத்துது, தண்டை சோரி, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது திட்டிக்கிட்டு இருந்தீங்களா எல்லாரும். ஏன்டா ஒருத்தர் உயிரோட இருக்கப்போ அவனை கொஞ்சம் கூட மதிக்காம செத்து போனதுக்கு அப்புறம் ஏன்டா உலகமாக உருட்டுறீங்க?